ஹாய் இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ், வணக்கம். நான் உங்கள் நந்திதா பேசுகிறேன். இந்த படத்தோட கேரக்டர் அண்ட் திஸ் ஹோல் ஸ்கிரிப்ட் இஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. இல்லையே, நான் நார்மல் ஒரு சல்வார் போட்டு ஒரு நம்ம சென்னை பொண்ணுங்க எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தானே நடிச்சிருக்கேன்ற ஒரு டவுட் வந்துட்டு இருந்தது. பட் இப்போது நீங்கள் எல்லோரும் யாரெல்லாம் டீ கடைக்கு போய் கேர்ள்ஸுக்கு வந்து சைட் அடிச்சிருக்கீங்களோ, டீ குடித்த மாதிரி நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஐ வாஸ் சர்ப்ரைஸ் டு see that இவ்வளோ ரீச் இருந்தது. அண்ட் நிறைய வில்லேஜ் ரிலேட்டட் மூவிஸ் நடிச்சிருக்கீங்க. இந்த படத்துல எப்படி நடிச்சிருக்கீங்க? நான் நிறைய ஹோம்லி கேர்ள் ரோல் தான் பண்ணியிருக்கேன். இது வந்து பக்கா டிப்பிக்கல் ஹோம்லியாக இருக்கும். பிகாஸ் நான் மதுரை அந்த மதுரை பொண்ணு கேரக்டர் நான் நடிச்சிருக்கேன். ஸோ ப்ராபப்ளி எல்லோரும் வந்து நீங்கள் ஹோம்லியாக வில்லேஜ் கேர்ள் கேரக்டராக பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லும்போது, இல்லையே, நான் நார்மல் ஒரு சல்வார் போட்டு ஒரு நம்ம சென்னை பொண்ணுங்க எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தானே நடிச்சிருக்கேன்ற ஒரு டவுட் வந்துட்டு இருந்தது. பட் இப்போது அந்த ஒரு வார்த்தையை சொல்லும்போது, எஸ், நான் வில்லேஜ் பொண்ணாக ஒரு டிப்பிக்கல் மதுரையில் இருக்கிற ஒரு பொண்ணு கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன்னு நான் சொல்கிறேன். ஐ எம் ஹாப்பி அபவுட் தட் டூ. இந்த படத்துக்காக டைரக்டர் உங்களை எப்படி அப்ரோச் பண்ணாங்க? கதையை கேட்டதும் நீங்கள் ஓகே சொல்லிட்டீங்களா? அஞ்சலா படம் வந்து ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஐ வாஸ் இன் த ஏர்போர்ட். எனக்கு டைரக்டர் கால் பண்ணாங்க, இந்த மாதிரி படம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம், உங்களுக்கு கதை சொல்லணும். சரி, ஓகே, நான் எல்லாம் எந்த டைரக்டர் கால் பண்ணாலும் நான் கதை கேட்பேன். ஸோ கதை கேட்கலான்னு சொல்லிட்டு சென்னை வந்த உடனே நான் அவங்கள மீட் பண்ண உடனே கதை சொன்ன உடனே நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். எதுவுமே யோசிக்கவே இல்லை. இன்ஃபேக்ட் எங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கூட நான் கேட்கல பண்ணலாமா வேணாமான்னு. ஸோ ஐ ஜஸ்ட் இமீடியட்லி செட் ஐ வாண்ட் டு டூ திஸ் மூவி பிகாஸ் இந்த படத்தோட கேரக்டர் அண்ட் திஸ் ஹோல் ஸ்கிரிப்ட் இஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஒரு டீ கடை சுற்றி கதை நடக்கும். அந்த டீ கடை முன்னாடி நடக்கிற கதையில் வந்து லவ் ஸ்டோரி இருக்கும், இல்லை பேரண்ட்ஸோட கதை இருக்கும். வித்தியாசமான கதைகள் வந்து நமக்கே தெரியாமல், ஐ மீன் டீ குடிக்கிறவங்க வந்து அவங்களுக்கே தெரியாமல் பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சாட்சியாக வந்து டீ கடை இருக்கும். அந்த மாதிரியே இந்த படம் கூட. ஸோ கேட்ட உடனே வித்தியாசமாக இருந்தது. ஐ அக்செப்டட் இட். இந்த படம் மூலமா பழைய மாதிரி கிராமத்து சப்ஜெக்ட்ல ஒரு அழகான லவ் எங்களால் பார்க்க முடியுமா? கண்டிப்பாக பார்க்கலாம். பிகாஸ் என்னோட சீன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணதெல்லாம் டீ கடை முன்னாடி தான் இருக்கும், பஸ் ஸ்டாப்பில். ஸோ அவங்க டீ கடையில் உட்காந்து என்னை பார்க்குற மாதிரி அந்த மாதிரியே. ஸோ நீங்கள் எல்லோரும் யாரெல்லாம் டீ கடைக்கு போய் கேர்ள்ஸுக்கு வந்து சைட் அடிச்சிருக்கீங்களோ, அவங்களெல்லாம் வந்து இந்த மாதிரியே நானும் பண்ணேன்னு ரிலேட் பண்ணிக்கலாம். இந்த படத்துக்காக உங்களை மாற்றிக்கிட்டு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்த சீன் என்ன? எல்லாமே கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தது. ஃபஸ்ட்டு திங் வந்து டீ குடிக்கிற மாதிரி நடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பேசிக்கலி நான் டீ காஃபியே குடிக்க மாட்டேன். ஸோ டீ குடித்த மாதிரி நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் டைரக்டர் வாஸ் வெரி பர்டிகுலர். அதுக்குள்ளே நான் படங்கள் பண்ணிட்டு வந்துட்டு வந்தார். சில சீன்ஸ் எல்லாம் என்னோட நாலேஜுக்கு இப்போது இந்த ரியாக்ஷன் கொடுத்தா நல்லா இருக்குன்ற மாதிரி ஐ டிசைட் மை செல்ஃப் அண்ட் ஐ ஆக்ட் அண்ட் ஐ சே டைரக்டருக்கு வந்து இது ஓகேவா, ஓகேன்னு சொல்லுவாங்க. பட் அஞ்சலா படம் த டே 1 to ஷூட்டு முடிகிற வரைக்கும் டைரக்டர் சொல்லி கொடுத்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அண்ட் ஸ்டைல் எல்லாமே அவங்க சொல்லி கொடுத்த மாதிரியே இருக்குது. ஸோ நானும் எக்ஸைட்டடாக இருக்கேன் ஸ்க்ரீனில் எப்படி இருக்குன்னு. நான் இன்னும் படம் பார்க்கல. ஸோ ஐ வாண்ட் டு see it on theatre along with you. இந்த படத்தை அதிகமாக ஷூட் பண்ணது ஃபுல்லாக பஸ் ஸ்டாப் அண்ட் வந்து லைவ் லொக்கேஷன்ஸில். ஸோ மதுரை பீப்புள் உங்களை எப்படி ட்ரீட் பண்ணாங்க? உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணாங்களா? that was an excited thing because 40 days நம்ம அதுக்கு மேலே தான் நம்ம ஷூட் பண்ணோம். காரைக்குடி, மதுரையில் எல்லாமே எங்கே போனாலும் நம்ம பப்ளிக்கில் தான் ஷூட் பண்ணியிருக்கோம். அஞ்சாடை சாங் பார்த்தா எல்லாம் பப்ளிக்கில் தான் இருக்கும். அது ஷூட் பண்ணும்போது எல்லோரும் பஸ்ஸில் போகும்போது எல்லாருமே வந்து விமல் என்ன கூப்பிடுவாங்க. அப்புறம் குமுதா, நந்திதா அப்படியெல்லாம் கற்றுட்டு இருந்தாங்க. ஐ வாஸ் சர்ப்ரைஸ் டு see that இவ்வளோ ரீச் இருந்தது. அண்ட் ஸ்பெஷலி டீ கடையோட செட்டு போட்டு தான் நம்ம 40 டேஸுக்கு மேலே எடுத்தோம். அங்கே வந்து அது ஒரு ரொம்ப பிஸியான ஒரு பிளேஸ். அது பஸ் ஸ்டாப் அதுக்கு முன்னாடி நிறைய டீ ஷாப்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ எப்போவுமே க்ரௌடட் அண்ட் எப்போவுமே பார்த்துட்டே இருப்பாங்க. ஷூட்டிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் போக போக அவங்களுக்கு பழகிடுச்சு. அது வந்து அவங்க ஊரோட பீப்புள் மாதிரியே நம்மளை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. தட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் ஷோர்.
ஹீரோயின்ஸ் தமிழ் பேசுறதே கஷ்டம், அதுலயும் மதுரை தமிழ் பேசுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்க எப்படி பேசுனீங்க? எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? பண்ண எல்லா படங்கள்லேயும் வந்து ஸ்லாங்ஸ் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். மதுரை ஆல்ரெடி நான் நடிச்சிருந்தேன். அண்டு கோயம்புத்தூரில் கொஞ்சம் ஸ்லாங் சேஞ்சஸாக இருக்கும். ஸோ இப்போது இடம் போகிற லெவலில் கொடைக்கானலில் பேசுகிற மாதிரி ஒரு ஸ்லாங்கு. ஸோ எல்லாமே பேசும்போது தான் எனக்கு தமிழ் இப்போது பேசுகிறதுக்கு ஈஸியாக இருக்குது. அஞ்சலாவில் மதுரை ஸ்லாங் ஆமாம், அது வந்து சொல்லிக் கொடுத்தது டெஃபினெட்லி நம்ம டைரக்டர் தான். இப்படியே சொல்லணும், இந்த மாதிரியே வரணும், இப்படி லிப்ஸிங்க் ஆகணும், நீங்கள் சொல்கிறது இப்படி வரணும்னு. ஐ வாண்ட் தேங்க் ஹிம் பிகாஸ் எல்லா டைரக்டர்ஸும் எனக்கு தமிழ் இந்த ஸ்லாங்கில் பேசணும் சொல்லிக் கொடுக்கும்போது தான் என்னால் வந்து இன்றைக்கி இந்த லெவலுக்கு தமிழ் பேச முடியுது. ஸோ ஐ எம் ஹாப்பி அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் த டைரக்டர், எஸ்பெஷலி சரவணன், அஞ்சலா படத்தோட டைரக்டர். இந்த படத்துல உங்களோட கேரக்டர், விமலோட கேரக்டர் பத்தி சொல்லுங்க. இந்த படத்தில் என்னோடய கேரக்டர் பேர் உத்தரா. ஸோ என்னோடய கேரக்டர் பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் எல்லோரும் நினச்சிட்டாங்க அஞ்சலா வந்து என்னோட பேருன்னு. அஞ்சலா வந்து ட்ரெய்லரில் சொன்ன மாதிரி ஸோ டீ ஸ்டாலோட பேர் தான் அஞ்சலா. அண்ட் அதான் கதையோட ஹீரோ அப்படி நான் சொல்கிறேன். அண்ட் என்னோட கேரக்டர் வெரி போல்ட் அண்ட் எதுவுமே சொல்லவே தேவையில்லை. நான் மதுரை பொண்ணாக நடிச்சிருக்கேன்னு சொன்னாவே போதும். இட்ஸ் அ வெரி போல்ட் அண்ட் வெரி நீட் கேரக்டர். ரொம்ப ஹோம்லியாக இருக்கிற ஒரு கேரக்டர் அண்ட் வெரி ஹாப்பி டு பி இன் தட் கேரக்டர். அண்ட் விமல் என்னோட கோஸ்டார், அவங்க கூட ஃபர்ஸ்ட் மூவி எனக்கு. அண்ட் அவங்க ரொம்ப நல்லா தமிழ் பேசுவாங்க அண்ட் அந்த ஸ்லாங் ரொம்ப நல்லா பேசுவாங்க. ஸ்லாங்கில் எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் செட்டில் வந்து நடிக்கும்போது ஹீஸ் அன் ஆக்டர், ஹீ ஷோஸ் தட் ஹீ ஹேஸ் தட் ப்ரொஃபஷ்னலிசம். ஏன்னா அவங்கள பார்க்கும்போது நமக்கும் அந்த கேரக்டருக்குள்ளே போய் ஓகே வி ஹேவ் டு பர்ஃபார்ம்ன்ற மாதிரி இருந்தது. ஹோப்ஃபுல்லி நம்ம கெமிஸ்ட்ரி படத்தில் ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பசுபதி கூட நீங்க நடிக்கிற 2வது திரைப்படம் இது. இந்த படத்துல உங்களுக்கு அவர் கூட கம்பைன் சீன் இருந்துச்சா? ஏன் நம்ம ஆல்ரெடி வந்து இதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமார் படத்தில் பண்ணியிருந்தோம். ஆனால் காம்பினேஷன் சீன்ஸ் கிடையாது எனக்கு பசுபதி சாருக்கும். இந்த படத்தில் காம்பினேஷன் இருக்குது. ஹீ இஸ் த ஓனர் ஆஃப் தட் அஞ்சலா டீ கடை. ஸோ அங்கே தான் ஓனர் அந்த டீ கடைக்கு. ஸோ நீங்களே இமேஜின் பண்ணிக்கலாம் எப்படி இருக்கும்னு. அவங்க முன்னாடி நம்ம லவ் ஸ்டோரி நடக்கும் அண்ட் நிறைய கதை என்னோட விமல் போர்ஷன் எல்லாமே நிறைய கதை நடக்கும் அங்கே. அவங்களோட சென்டிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த படம் கூட 2வது படம் நமக்கு லக்கியாக அமையோன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த படத்தில் இருக்கிற சாங்ஸ் எல்லாமே ரொம்ப ஹிட் ஆகிட்டு இருக்கு. அதுவும் வந்து டீ போடு சாங் வந்து ரொம்ப பயங்கர ஹிட் ஆகிட்டே போகுது. ஸோ இந்த பாடல் பற்றி சொல்லுங்கள். டீ என்ற வேர்டே வந்து எனக்கு வித்தியாசம். பிகாஸ் ஐ டோன்ட் நோ த டேஸ்ட் எப்படி இருக்கும் டீன்னு. பட் அந்த சாங் வந்து பயங்கர ரீச் ஆகிடுச்சு ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறம். அண்டு நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா ஹீரோஸ் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி அந்த பாட்டு வந்து பிடிச்சிருக்குன்னு பைட்ஸ் கொடுத்தாங்க, அதை பற்றி பாடினாங்க. ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். அண்ட் எனக்கு கஞ்சாடை சாங் பிகாஸ் அந்த சாங் தான் நம்ம ஃபஸ்ட் எடுத்தோம். மாண்டேஜஸ் எல்லாம் ரொம்ப பிளான் பண்ணி எடுத்த ஒரு சாங். அது டைரக்டர் ஃபுல் பிளான் பண்ணி தான் எடுத்தாங்க அந்த சாங்கு. இன்றைக்கி எல்லாம் எங்கே போனாலும் கஞ்சாடை அப்படி சொல்லுவாங்க. எனக்கு ஐ எம் ஹாப்பி. மதுரையில் ரொம்ப வெயிலில் நம்ம அந்த சாங்கை ஷூட் பண்ணோம். டுடே ஐ ஃபீல் ரியலி குட். யூடியூப்பில் பார்க்கும்போது எல்லோரும் அந்த சாங் பற்றி பேசும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. கிராமத்து கேர்ள் ரோல்ல வேற ஏதாவது ஒரு ஹீரோயின் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது எந்த ஹீரோயின் உங்க மைண்ட்ல டக்குன்னு வருவாங்க? ஐ கான்ட் ரீப்ளேஸ் மை செல்ஃப். அதே மாதிரி வேறு ஹீரோயின் நடிச்சிருக்கிற கேரக்டர் நான் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு என்றைக்கும் தோணல. பிகாஸ் ஈச் அண்ட் எவ்ரி எல்லா ஹீரோயின்ஸ் வந்து அவங்களோட கேரக்டர் பண்ணும்போது நான் தான் பெஸ்ட்டாக பண்ணணும்னு ஆசைப்பட்டதாக பண்ணுவாங்க. ஸோ என்னை விட இவங்க பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் யோசிக்கவே மாட்டேன். ஏன்னா என்னோடய கேரக்டர் படம் வந்து நான் நடிக்கும்போது 100% எஃபோர்ட் கொடுத்ததா அந்த கேரக்டரை நான் ஃபுல்ஃபில் பண்ணுவேன். அதே மாதிரி எல்லா ஹீரோயின்ஸ் கூட யாரையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்றதான் என்னோட ஃபீலிங். பட் ஹோம்லியாக வந்து நிறைய ஹீரோயின்ஸ் இப்போ நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் லக்ஷ்மி மேனன் கூட அவங்களோட ஹோம்லி ரோல்ஸ் எனக்கு பிடிக்கும். இந்த படம் வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ண லவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு நல்ல ட்ரீட்டாக அமையுமா? எஸ் அஃப்கோர்ஸ். வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் தான் நம்ம சொல்வோம். பிகாஸ் படம் பார்க்குற வரவங்களுக்கு வந்து ஓகே இது ஒரு லவ் ஸ்டோரியாக இருக்கும் இது பார்க்கலான்றது இல்லாமல் ஒரு படத்தில் ஒரு க்யூட்டான ஒரு லவ் ஸ்டோரியை பார்க்கணுன்னு வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ ப்ராபப்ளி வேலண்டைன்ஸ் டே ட்ரீட்டாக நம்ம அஞ்சலா படம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ 14th நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் படம் பார்த்துட்டு அது ட்ரீட்டாக இல்லையான்னு சொல்லுங்கள். காதலர்களுக்கு உங்களுடைய காதலர் தின வாழ்த்துக்களை சொல்லிடுங்க.
வேலண்டைன்ஸ் டே 14th இதெல்லாம் இப்போ தான் வந்து ஒரு ஸ்பெஷல் டே அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப ரொம்ப ப்ராமினன்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிஃபோர் அண்ட் ஆல் ஞாபகம் இல்லை, அது ஸ்பெஷல் டேன்னு தோணவும் இல்லை. ஹோப்ஃபுல்லி எல்லா லவ்வர்ஸ்க்கு ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. இந்த வருஷம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிற எல்லா லவ்வர்ஸ் அடுத்த வருஷமும் அதே கேர்ள் ஃப்ரெண்ட் கூட அதே பாய் ஃப்ரெண்ட் கூட தான் நீங்கள் செலிப்ரேட் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ ஹோப் இட் வில் பி ஓகே நினைக்கிறேன். பிகாஸ் லவ் அது சொல்ல முடியாது, எதுவுமே சொல்ல முடியாது. எல்லார்கிட்டையும் நம்ம லவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இட்ஸ் ஆல் அபவுட் ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ். ஹோப்ஃபுல்லி உங்களோட லவ் ப்ரப்போசல்ஸ் நீங்கள் யாருக்கெல்லாம் லவ் ப்ரப்போஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ 14th அது சக்ஸஸ் ஆகட்டும்னு நான் வேண்டிக்கிறேன். அதெல்லாம் சரி. உன் பேர் என்ன? அஞ்சலா படம் February 12 ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் எல்லாரும் அஞ்சலா படம் பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க.